சனாதன தர்மத்தை ஒழுங்காக கடைபிடிக்காதவர்கள், பல்வேறு அதர்ம செயல்களில் ஈடுபடுவோம். ஸோ இப்படிப்பட்ட அதர்ம செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் அதிகமாக இருக்கிறார்கள். பாரத பூமியில் பிறப்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். புண்ணியம் செய்தவர்கள் தான் பாரத பூமியிலே பிறப்பார்கள். பாரத பூமியில் பிறந்த பிறகு, மனிதராக பிறந்த பிறகு நமது வாழ்க்கையை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் நமது கடமை. நாமும் மேற்கத்தியர்களை பின்னால் செல்லக்கூடாது. மேற்கத்தியர்களின் அவர்கள் வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்கக்கூடாது. மேற்கத்தியர்கள் வாழ்க்கை முறை என்ன? உண்பது, உறங்குவது, உடலுக்குள்ள தற்காத்துக் கொள்வது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சமம். ஸோ மேற்கத்திய நாடுகளில் இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆகார, நித்ரா, பயம், மைத்துனம், இதுதான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. முக்தி, ஜென்ம மிருத்யு, ஜரா, வியாதி, இது யாருமே அதிகமாக சிந்திக்கிறது இல்லை. இதை பற்றி யாரும் அதிகமாக சிந்திக்கிறது, ஜென்ம மிருத்யு, ஜரா, வியாதின்றதை பற்றி யாரும் அதிகமாக சிந்திக்கிறது இல்லை.